நீங்க நன்மைகள் செய்த போதும் உங்களுடைய வாழ்க்கையில சத்துருக்கள் எழும்பி இருக்கிறார்களா? இன்னும் வேற வேற காரியத்தினால உங்களுக்கு விரோதமான ஜனங்கள் எழும்பி இருக்கிறார்களா? பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, ஜெபத்தை விடாதீங்க. தேவ பிரசன்னத்துக்குள் வாங்க. இந்த காலை வேளையிலும் இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? சங்கீதம் 61:3, நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமாய் இருந்தீர். ஹல்லேலூயா. தாவீது சொல்வது போல தைரியமா சொல்லுங்க, அப்பா நீங்க தான் என்னுடைய அடைக்கலமா இருந்தீங்களாப்பா. எங்க சத்துருக்கெல்லாம் எங்க மேல வராதபடிக்கு எங்களோடு கூட இருந்து எங்களுக்காக யுத்தம் பண்ணியிருக்கீங்கப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம். விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்க. அப்பொழுது உங்களுக்கு விரோதமா வரும் எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும். உங்களுடைய சத்துருக்களின் மேடுகளை நீங்க தான் மிதித்து போடுவீங்க. கர்த்தருடைய பரிசுத்தம் உங்களுக்குள்ள இருப்பதாக. ஜெயம் எடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.